உனக்கு அவன் முகம் தெளிவா ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். கோபி சார், இவனை ஸ்கெட்ச் டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். அவர் கூட போ. பாய்டா. கார்த்திக் ஒரு காபி. என்ன முகத்துல ஒரு திருட்டுத்தனம் தெரியுதே. அப்பா உங்க வீட்டுக்கு போயிருந்தாரு தெரியுமா? கல்யாணம் பேச போக வேண்டியவரு இந்த விஷயத்துக்காக போக வேண்டியதாயிடுச்சு. அந்த துப்பறியும் சாம்புவும் கூட போயிருக்கான். அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாரு உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம். உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் மனசு வேதனை ஆயிடுச்சு. சார், அபி, இந்த வாட்டி ரேங்க் லிஸ்ட் வரும்போது நான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பேன். என்னை ஏமாத்திராது. அப்புறம் என் கிளாஸ்ல இருக்கிறதுக்காக மட்டும் ஒன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாரு. Are you surprised to find that we are civilized, Mr. Jackson? No, not at all. I find it charming. Charming. I presume if you're using such a word that you've never experienced. ஹே, எங்க போயிருந்த? ஒரு போன் கூட பண்ணல. Mr. Jackson's bank has a என்னாச்சு நண்பா? ஒரு மாதிரியா இருக்க? ரூபா சித்தார்த்னு உனக்கு யார தெரியுமா? கள்ள புருஷன். நீ யாரு? ஜேம்ஸ் பாண்ட் படத்துல ஒரு ஹீரோயினா? கூட இருந்த குழி பறிச்சிட்டே. உன்னோட யூகங்களும் சந்தேகங்களும் தப்பாகல. நீ தேடிட்டு இருக்கிற ராபின்ஹுட் நான் தான். அது உனக்கு தெரியும். உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். அப்புறம் இதுவும் உண்மைதான். ஒன்னும் தெரியாத வயசுல இருந்தே தொடங்குது எங்களோட நேசம். சார் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. என்ன சித்து? இத பாரு, 3 நாளா இதுதான் மனசை போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆஸ் a சிஸ்டம் மேனேஜர் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கண்ணில் பட்டதுனால என்னால விட முடியல. கிராஸ் செக் பண்ணும்போது பல ரெசிப்ட்ஸ், பேமெண்ட்ஸ் எல்லாமே போலியா இருக்கு. பேங்கோட ஷேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய தப்பு நடந்திருக்கு. 123 crores, 123 கோடி ரூபாய் மிஸ் ஆயிருக்கு. நினைக்கும் போதே பயமா இருக்கு. இத போய் யார்கிட்டயே சொல்ல முடியுமா? சொல்லாம இருந்தாதான் பிரச்சனை. உன்னோட ஜோனல் மேனேஜர் உன்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாருன்னு சொல்லுவியே, அவர்கிட்ட சொல்லு. சார், போன ஆடிட்டிங்லயும் இன்டர்னல் ஆடிட்டிங்லயும் இதை நம்ம கவனிக்கல. நம்ம ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ரூம் ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். என்னப்பா இது? 123 கோடி மிஸ்ஸிங்க. என்னால இதை நம்பவே முடியல. ஸ்ட்ராங் ரூம் ஸ்டாக் எல்லாம்
உடனே செக் பண்ணணும் சார். நம்ம சந்தேகப்படுற மாதிரி இதெல்லாம் ஒரு மோசடியா இருக்கலாம். சித்தார்த், பாம்பேயோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ராஜீவ் மோகன் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல வராரு. நாளைக்கு நான் அவரை போய் பார்க்க போறேன். இந்த ஃபைலை காமிக்கிறேன். அவர் இங்க இருக்கும்போது அவர் முன்னாலே இந்த ஸ்டாக் செக் பண்ணிடலாம். என்ன? சரி சார், அதான் நல்லது. சீஃப் செக்ரட்டரி உங்களுக்கு பதவி கிடைச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாமா, சித்துவுக்கும் ரூபலட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த வீட்டுல பேர குழந்தைங்க ஓடி விளையாடும். எல்லாம் கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்குமாப்ல. சித்தார்த், அப்பா, இவர் எங்க ஜோனல் மேனேஜர். நீங்க வந்தது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு சார். எனக்கு தான் சார். நந்தகுமார் மேனன். ஹலோ, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மன்னிக்கணும் சார், நான் இதுக்காக வரல. இருந்தாலும் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு நிமிஷம் சார். இது செந்தில் செல்வராஜ், டிஎஸ்பி, கிரைம் பிரான்ச் ஆன் டியூட்டி. போலீஸ் அவங்க வேலையை பார்க்கறப்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன மன்னிக்கணும். இப்ப இவங்க வந்திருக்கிறது சித்தார்த்த அரெஸ்ட் பண்றதுக்கு. What do you mean? ஆமா சார், உங்க பையன் ஐபிஐ பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் பணம் திருடி இருக்காரு. அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ப்ளீஸ், உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. என் பையன் இந்த தப்பா பண்ணிருக்க மாட்டான். சார், நீங்க படிச்சவங்க, போலீஸ் அவங்க வேலையை செய்ய விடுங்க. ஹோம் மினிஸ்டர் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க சீக்கிரம். சார் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. பேங்க்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டர் இ-டிரான்ஸ்ஃபர் மூலமா உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான் சித்தார்த். நியாயப்படி பார்த்தா உங்களையே சேர்த்து அரெஸ்ட் பண்ணணும். ஒரு இன்ட்யூஷனை பத்தி பழி வாங்கறதுக்காக தான் இந்த திருடன் இப்படி பண்றான்னு. காரணம் இதுதான். இந்த பூனல் போட்ட ஐயர் பழி வாங்கறதுக்கான நோக்கம் யாரையும் கொல்லவோ கொள்ளையடிக்கவோ இல்லை, தொலைஞ்சு போன மரியாதையை காப்பாத்திக்கதான். இது வரைக்கும் யூஸ் பண்ணல, ஒரு தைரியத்துக்காக தான். இந்த போராட்டத்துல எதுவும் நடக்கலாம். திருடன பணம் அத்தனையும் 1 ரூபாய் குறையாம பத்திரமா வச்சிருக்கு. இங்கேதான், இந்த பிளாட்ல, இவர் ரூம்ல. இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாரம் ஆயிடுச்சுல. எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாரமா இருந்ததில்ல ஃபெலிக்ஸ். I'm sorry. சித்து அனுபவிச்சது கொஞ்சம் நெஞ்ச சித்திரவதை இல்ல. புத்திசாலித்தனம் அதிகமா இருந்தா இதுதான் கதி. நீ கண்டுபிடிச்ச 123 கோடி ரூபாய் மோசடி, அதை பண்ணதே நான் தான். உன் புத்திசாலித்தனத்தால நான் மாட்டிக்க கூடாது பார். அதான் உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. தன்னை திருடன் ஆக்கினவனை பழிவாங்க உலகத்திலேயே நம்பர் 1 திருடன் ஆயிருக்கான். உயிரை பணைய வச்சு ஒரு ரிவெஞ்ச். அதுக்கு போய் உன்ன மாதிரி ஒரு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மோசடி பண்ணவங்க நினைச்சுதான் என்னால முடிவு எடுக்க முடியும்.
ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும். அவனை கூப்பிடு. ஏதோ பேசணும்னு வர சொன்ன. சித்து, எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நிறுத்தணும். டை கட்டி ஆபீஸ்க்கு போன பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும். நிம்மதியா வாழணும். அதானே? அதுதான் நானும் சொல்ல வந்தேன். நீ உன் மனசுல இருக்கிறதுன்னு சொன்ன. பதில் சொல்ல வேண்டியது உனக்கு இல்ல ரூபா. அதுவும் எனக்கு தெரியும். ஃபெலிக்ஸ், ஃபெலிக்ஸ், உன் அட்டெம்ப்ட் நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் உனக்கு தெரியும் எனக்கு வேற மார்க்கம் இல்லைன்னு. இனிமேலும் என் பின்னாடி வராத ஃபெலிக்ஸ். சித்து, சித்து, என் பேச்ச கேளு. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. இது பாத்தியா? அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. நாளைக்கு டிவி, அதுக்கப்புறம் பத்திரிக்கை, அப்புறம் ஊர்ல இருக்க தெருப்புறா ஓமஞ்சு தான் ஒட்டி வைப்பாங்க. கண்ணை மூடி திறக்கிற நேரம் போதும் உன்னை பிடிச்சு உள்ள போடுறதுக்கு. அதோ அங்க பாரு, இதெல்லாம் உன்னை பிடிக்கிறதுக்காக தான். ஒரு போன் பண்ணா போதும் உங்க கதை எங்கேயே முடிஞ்சு போயிடும். ஒரு சாதாரண ரிவெஞ்சால அழிஞ்சு போயிடக்கூடாது உன் டேலண்டும் லைஃபும். நீ மட்டும் இல்ல, இவளோட லைஃப் அழிஞ்சிரும் தான் என்னோட கவலை. இது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. நீங்க தப்பிக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன். இந்த மோசடி யார் பண்ணதுன்னு யாருக்கும் தெரியாது. பணத்தை போலீஸை வச்சு நான் ரெக்கவரி பண்ணிக்கிறேன். என் பேச்ச கேளு சித்து. சித்து, சரி, பட் மேனன் கிட்ட நான் தான் பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். உன்னோட பொறுப்புல. அவனுக்கு தெரியணும் இதெல்லாம் செஞ்சது நான் தான். எதுக்காக? அது வேணும் ஃபெலிக்ஸ், அது கண்டிப்பா வேணும். ஓகே. Then the deal is fixed. What? அப்பாவின்னு சொல்லி அவனை சாதாரணமா விட்டது தப்பா போச்சு. பலூன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு சின்ன குண்டூசி போதும் அதை வெடிக்கிறதுக்கு. இந்த பேங்க்ல இருந்து போன பணம் திரும்ப வரதுக்கு ஒரு டீல் அப்படி நினைச்சுக்கோ. முட்டையிடுற கோழிக்கு மட்டும்தான் வலி தெரியும். உனக்கு என்ன போச்சு? அது சரி, இதுல உனக்கு என்ன கிடைக்கும்? 2 ரவுண்டு பால் கிடைக்கும். தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு